Hello my dear students, hello my dear soldiers, how are you guys? எப்படி இருக்கீங்க? Welcome to the session. Today we are going to learn. இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படினா lesson 6 ஓட book back question படிக்க போறோம். கரெக்ட்டா? ரெடியா? Yes. Long time அப்படியே நான் தான் உங்களை long time பார்க்கறேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டே இருந்தேனா என்னன்னு தெரியலையே, ரொம்ப நாள் ஆச்சா? Okay, all are fine. How are you guys? Okay, super, good, very good. Rino நான் நீங்கள் வருவீங்கன்னு நான் தமிழ்ல எடுத்துகிட்டு வரல, நான் இங்கிலீஷில் மட்டும்தான் வச்சுருக்கேன். பட் இன்றைக்கி ரினோ ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க புக் பேக் கொஷினுக்கு. ஓகே, குட். ஓகே, ரைட். ஸோ யாரெல்லாம் சாட்டர்டே ஈவினிங் ஒரு லைவ் இருந்துச்சு, அது யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் நீங்கள் வர்றதில்லைன்றனால நான் எடுத்துகிட்டு வரல. இன்னும் நீங்கள் ரெகுலராக வந்தீங்க, லாஸ்ட் டைம் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, புக் பேக்னு அட்டன் பண்ண வந்தீங்களா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு புக் பேக்லேருந்து நீங்கள் வருவீங்கன்னு நான் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரைட்டா? ஓகே, ரைட். யாரெல்லாம் பார்த்தீங்க இந்த லைவ்? ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் தட் லைவ்? வால், VAL, வால் யார் பார்த்தீங்க? ஹனியா, தானியா, எஸ் கமான், பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? இங்கிலீஷ் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் அட்டன் பண்ணடா ரினோ, இல்லை அப்படின்னா நீ இந்த டைமை உன்னோட சப்ஜெக்ட்ஸ் எதாவது படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணு, சரியா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே, எஸ். ஸோ லைவ் பார்க்கல அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீ டபுள் டைம் ஸ்பீடு அல்லது ஃபாஸ்ட் அதெல்லாம் கூட வச்சு நீ பாரு. பட் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீ பார்க்கணும். ஏன் அப்படின்னா தட்ஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஒன். அண்ட் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, சஹானா தானே அன்னோன் ஐடிங்கிறது. ஏன், என்ன விஷயம் சொல்லுங்கள், ஏன் இப்படி ஸ்பேம் பண்ணுறீங்க, என்னாச்சு? ரைட்டா? எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா 2028 2028 2027 2028 25 26 27 தான். ஓ, ஓகே ரீனா, ஓகே டன். பயாலஜி கிளாஸ் போகுதா? பயாலஜி கிளாஸ் 1.5 hours தானடா. பயாலஜி கிளாஸ் முடிஞ்சிருக்குமே இந்நேரம். மேம் முடிச்சிருவாங்கடா, டோன்ட் வரி மேம் முடிச்சிருவாங்க. நான் ஆரம்பிக்க ஒரு 5 minutes ஆகும். நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும், பேசிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ சரியா? ரைட், ஓகே. ஸோ என்ன அப்படின்னா நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வால் வேதாந்து அச்சீவர்ஸ் லீக் அது பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா செமையாக பசங்க படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு, அந்த இடத்துல ஏன் நம்மளோட பசங்க இல்லை அப்படின்னு. அதாவது நான் இப்போ தான் நான் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஆஃப்லைன் சென்டரில் நான் ஒர்க் பண்ணதில் ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக கெமிஸ்ட்ரியில் 98 99% இதெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ பட் மேலே வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்பேன் இந்த வீடியோவில். யூ ஆர் கோயிங் டு ப்ராமிஸ் மீ தேட் நெக்ஸ்ட்டு 2 years, அப்கமிங் 2 years கூட இல்லை இன்னும் முழுசாக, பிகாஸ் நீ வந்து 2027 நீ ஜான்வரியில் JEE எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மே மந்தில் எழுதணும், அந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? இப்போ 25 தானே, 25 to 26 11th 26 to 27 நீ எழுத போகிற. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ ஹோப். ரைட்டா? ரைட். ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு, ரெக்கார்டிங்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள், ரெக்கார்டிங்ஸ் வரும். வாலோட ரெக்கார்டிங் உனக்கு வந்துடும். 10th standard சேனலில் வந்துருச்சு, நம்ம 11th 12th சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அப்லோடிங், அது ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ வந்துடும், அதனால் நீ வரி பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அதை பாரு, சரியா? ரைட்.
ஸோ என்ன அப்படின்னா எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண போகிற என்ன அப்படின்னா சார் கண்டிப்பாக நான் நீட் ஜேஇக்காக உழைப்பேன், என்னோடய போர்டு எக்ஸாம்லேயும் நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ கண்டிப்பாக செய்யணும். ப்ராமிஸ் பண்ணுவியா? யார் யாரெல்லாம் இன்னிலேருந்து யார் யாரெல்லாம் முதல் இன்றைக்கி சாயங்காலம் நான் ஒரு முக்கியமான வீடியோ அப்லோட் பண்ணேன், அதை பார்த்தீங்க? யார் யாரெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் நான் அப்லோட் பண்ண ஒரு முக்கியமான வீடியோ 5 o'clock இருந்துச்சு, அதை நீ சொல்லுங்கள். ரைட்டா? எஸ், நம்ம இப்போ 6th lesson ஆல் கொஷின்ஸ் தான் டீச் பண்ண போகிறோம். சாயங்காலம் 5 o'clock அந்த வீடியோ யார் வந்து எனக்கு ஸ்பேம் பண்ணால் பிடிக்காது, ஸ்பேம் பண்ணாதீங்க. ரைட்டா? ஓகே தர்ஷினி, வெரி குட், நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே ரினோ, சரியா? ஸோ வெரி குட். யார் யார் பார்க்கலையோ கீழே நம்மளோட வீடியோஸ் செக்ஷனில், லைவில் இல்லை வீடியோஸில் போய் பாரு. 30 days ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கவனமாக பாரு. இன்னிலேருந்து நீ படிக்க ஆரம்பித்தா கூட சென்டம் கண்டிப்பாக மிஸ் ஆகாது, நீ சென்டம் வாங்க முடியும். சரியா? ரைட்டா? ஓகே, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். தமிழில் நான் மாற்றிட்டு உனக்கு கொடுக்குறேன்டா. இன்றைக்கி முடிக்க மாட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு தான் கண்டினியூ பண்ணுவேன். நான் நாளைக்கு பாதி முடிக்கிறப்ப பாதி கண்டினியூ பண்ணுறப்ப ஃபுல் கொஷின்ஸ்க்குரியதையும் நான் எடுத்து வந்துடுறேன். ஏன்னா இன்றைக்கி 1 words தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். 1 words பார்த்துட்டு அப்புறம் தான் கொஷின் ஆன்சர். 1 wordsக்கே ரொம்ப டைம் ஆகும், இல்லைனா கொஷின் ஆன்சர் பண்ண நான் நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், கவலைப்படாது. டோன்ட் வரி அபவுட் இட். ரைட்டா? See, that is the power of our class. See what Tanya message. Tanya என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாரு. ரைட்டா? ஸோ தட் இஸ் தட் பவர். பிகாஸ் நான் நிறைய தடவை அதை நடத்திருக்கேன், ஒவ்வொரு தடவையும் அதை கவனிக்கணும். ரைட்டா? ஓகே ரக்ஷிதா, டாபிக் சேமாக இருந்தால் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் ஒன்லி கான்செப்ட். டுடே இஸ் நாட் அ கான்செப்ட், டுடே கொஷின் ஆன்சர்ஸ். டுடே வீடியோ வில் நாட் ஹெல்ப் யூ. தர்ஷன் பிரகாஷ், டோன்ட் வரி, Day 13 வில் பி அப்லோடட் ஃப்ரம் டுமாரோ. நாளையிலேருந்து வந்துடும். சரியா? ஒரு கேப் விட்டு தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ வந்துடும். சரியா? ஓகே குட். சரியா? ரைட். ஸோ எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ வந்து கண்டிப்பாக நீ சீட் வாங்கணுன்னா அதுக்கு உனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டரோட நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஒரு தடவை ஒரு சண்டே நீ ஜஸ்ட்டு சும்மா டூர் போகிற மாதிரி போய் பார்த்துட்டு வா. அங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீ என்ன பண்ணு, செக் பண்ணிட்டு வா. சரியா? ரைட். டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ரைட்டா? நம்ம வந்து கொஷின் ஆன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கும் அதான் 1 words இன்றைக்கி வேண்டாம், 1 wordsக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம். வி வில் ஸ்டார்ட் வித் கொஷின் ஆன்சர். சரியா? டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் கொஷின் ஆன்சர். போர்டு தெரியலன்னு கவலைப்படாத, நான் ஜூம் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. சரியா? கவலையே படாத, ஐ வில் ஜூம் இட். நான் ஜூம் பண்ணுறேன், கவலையே படாத, நான் ஜூம் பண்ணி உனக்கு காமிச்சிடுறேன். சரியா? ரைட். வில் கோ வித் த கொஷின் ஆன்சர். ரைட். அவர் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் டுடே. யார் யாரெல்லாம் கொஷின் ஆன்சர் படிக்க ரெடியாக இருக்கா? டே இந்த வீடியோவை நீ பார்த்தாலே கொஷின் ஆன்சர் பாதி படித்த மாதிரி. ரைட்டா? கவனமாக கவனிச்சுக்கோ. இந்த பிடிஎஃப் உனக்கு வேணும்னா நீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணு. தமிழ் மீடியம் இன்னும் அப்லோட் பண்ணதுனால நாளைக்கு நான் தமிழ் மீடியத்தோட சேர்த்து அப்லோட் பண்ணிவிடுவேன். சரியா? கவனமாக கவனி. பிடிஎஃப் வேணும்னா ரைட்டாக கவனி. சரியா? ரைட். ஒன்றும் கீ பாயிண்ட் என்ன, எதுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ரைட்டா? ஓகே. ஸ்டேட் பாயில்ஸ் லா, பாயில் விதியை பற்றிய விவரங்களை கூறுக அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஆன்சர். பாயில்ஸ் லா ஸ்டேட் தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாயில்ஸ் லா என்ன சொல்கிறாங்க? அட் அ கிவன் டெம்பரேச்சர். நிறைய பேர் இங்கே எழுதவே மாட்டான். நம்ம ஆட்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுவான், பாயில்ஸ் லா தான். இதை விட்டுருங்க. த வால்யூம் ஆக்குபைடு பை எ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். நம்மளால் இன்னும் என்ன பண்ணுவான் தெரியுமா? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to the pressure. என்னடா நான் இது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அப்போ V is equal to P அப்படின்னு போடலாம். சாரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் நம்ம மாற்றி எழுதிக்கணும். என்னடா ஏதோ தப்பாக இருக்கேன்னு பார்த்தேன். ரைட்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அப்போ PV ஈக்குவல் டு K அப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு எழுதுவான். நம்ம பசங்க எழுதுகிறப்ப வெறும் இந்த வார்த்தை நான் நிறைய தடவை பல வருஷம் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவை தமிழ் மீடியத்துக்கு நான் நாளைக்கு கொடுத்துட்றேன்டா, தமிழ் மீடியத்துக்கு நாளைக்கு நான் கொடுத்துட்றேன், என்ன டவுட்டெல்லாம் அப்படி மெசேஜில் போட்டுவிடு. See, always the students write it as volume is inversely proportional to pressure. இதை மட்டும்தான் எழுதுவான். ரைட்டா? வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு எழுதுவான். PV is equal to K இதை மட்டும் எழுதுவாங்க. மீதி எதையும் எழுத மாட்டாங்க. யூ வில் கெட் ஒன்லி 1 mark. டிக் போட்டு 1 mark போடுவாங்க. தப்புலாம் போட மாட்டாங்க.
ஃபுல்லு டிக்கு போட்டு 1 மார்க் தான் போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? கவனி, உனக்கு இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் வேணும்னா நான் காமிச்சிருக்க வார்த்தைகள் அப்படியே எழுதணும். ஏன்னா இது லா. யார் யாரெல்லாம் சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமை நான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னா ரைட்டா, அந்த வீடியோவில் பார்த்துருந்தேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒரு வருஷம் மிட் டர்ம் டெஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா இந்த மாதிரி லா இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் 3 அதிகபட்சம், 2 குறைஞ்சபட்சம். ரைட்டா? 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். உனக்கு தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியோட 5 மார்க் பேட்டர்ன்? உங்களை யாருக்கா தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். நம்மளோட கெமிஸ்ட்ரியோட 5 மார்க் பேட்டர்ன். ரைட்டா? ஓ சூப்பர், குட் 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 ஜபர். நீ புக்லலாம் பார்க்க வேண்டாம், இது புக் பேக் கொஸ்டின் தான். புக்கில் எங்கே இருக்குது நீ தேடு, ஃபஸ்ட் பேஜுக்கு அப்புறம் செகண்ட் பேஜில் இருக்கும். ரைட்டா? ரைட், கவனிச்சியா? யாருக்கா தெரியுமா? 5 மார்க்கில் யூ வில் நாட் கெட் 5 மார்க். 5 மார்க் கொஷின் 5 மார்க்காக இருக்காது. ரைட்டா? 5 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷினாக இருக்கும். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா யூ வில் கெட் எய்தர் ஆர் கொஷின். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா 28th கொஷினில் ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா ஒரு 2 மார்க், அதில் 2ல் 3 மார்க். நிறைய பசங்க இந்த நம்பர் தப்பு போட்டே மார்க் லூஸ் பண்ணிடுவாங்க. கெமிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு மார்க் இதிலே போயிடும். அடுத்து 28 இது எழுதணும். இது வந்து சேர்த்து மொத்தமாக 5 மார்க்கா? ஆர்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆர் பியில் ஃபர்ஸ்ட் 1 2 மார்க், செகண்ட் 1 3 மார்க், இது ஒரு 5 மார்க். இதுதான் 5 மார்க். 5 மார்க்குக்கு 4 கொஷின் எழுதணும். ரைட்டா? கவனிச்சுக்கோ. ரைட்டா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் பாய்ல்ஸ் லா. லா வந்து நீ அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கவனமாக கவனிச்சுக்கோ. ரைட் ரைட், நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். சரியா? கவனி. பாய்ல்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அட் அ கிவன் டெம்பரேச்சர், முக்கியமான வார்த்தை கிவன் டெம்பரேச்சர், குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வால்யூம் ஆக்குபைட் பை த ஃபிக்ஸடு மாஸ் டே. மாஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாஸ் ஃபிக்ஸடாக இருக்கணும். டெம்பரேச்சர் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 28 டிகிரி செல்சியஸில் இருக்கலாம். அதே பாக்ஸை கொண்டு போய் நான் 100 டிகிரி செல்சியஸில் கூட வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர் 100 டிகிரினா 100 கொடுக்கப்பட்ட டெம்பரேச்சர். ஆனால் மாஸ் இது 5 kg அப்படின்னா இதுவும் 5 kg. ரைட்டா? இப்படி இருந்துச்சுன்னா மாஸ் ஃபிக்ஸட் மாஸ் மாறக்கூடாது. ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். யார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இப்படி எழுதணும். நீ இதை அப்படியே கீழே எழுதணும். நான் எழுதுனதை கீழே எழுதணும். V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/P. அடுத்து V இஸ் ஈக்குவல் டு K/P. V is equal to PV is equal to K is equal to constant. Achidul kalpina. All done. That's it. Clear? Right? Because of me, thank you Jabbar. Thank you Abdul. Very good. Next we will go to the second question. Right? Next second question bola nama. Right. Name 2 items that can serve as a model for Gay-Lussac law. Explain. What the Gay-Lussac law என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? Gay-Lussac law என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். Gay-Lussac law என்னது? Pressure is directly proportional to temperature at constant volume. Day law ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அப்படின்னா at constant volume. Gay-Lussac law தனியாக கேட்பாங்க. at constant volume கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்ப pressure is directly proportional to temperature. ரைட்டா? directly proportional to temperature அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் V/T. ரைட்டா? ஆர் ஈக்குவல் டு என்னது? V/T அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு. எக்ஸாம்பிள் 1 டே அப்படியே இந்த எக்ஸாம்பிள் எழுதிடு, உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட்டா? அப்படியே இந்த எக்ஸாம்பிள் எழுதிடும், உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யூ கேன் ஈஸிலி கெட் இட் அவுட். ரைட்டா? ஓகே, எக்ஸாம்பிள் எழுதிடு. சரியா? கவனி. You fill the car, type completely full a car tire. நிறைய டைப்போ மிஸ்டேக் இருக்குது. TYRE டயர் completely full of air in the hottest day of summer. என்ன பண்ணுறேன்? டே இந்த லெசனில்
நீ என்ன அப்படின்னா யூ கேனாட் கெட் இட் ஃப்ரம் புக்கின். இந்த லெசனில் நிறையா எழுதி போடணும். எத்தனை பேர் ஸ்கூலில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி போடுவாங்கன்னு சாருக்கு தெரியலை. கவனம். ரைட்டா? ரைட், கவனம். ரைட், ஓகே, சரியா? கவனி. த டைப் கேன், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, யூ ஃபில் த கார் டயர் என்ன பண்ணுற நீ ஃபுல்லாக ஃபில் பண்ணுறியா ஹாட்டஸ்ட் சம்மர் டேயில். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? கவனி. அப்போ என்னதுன்னா த டயர் cannot change its shape and volume but when winter comes. இப்போ அதே டயரை ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு போய் கூல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். the pressure inside the tire is reduced and the shape is also reduced. கவனிச்சியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு? ரைட்டா? கவனிச்சியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு? டே நல்லா கவனி. நல்லா ஹாட்டாக இருக்குது, வெயில் சூடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட், ஓகே ஓகே. புக் பேக் புக்கின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று. ரைட்டா? எஸ், இது வந்து ஒன்று தான். இதில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. இங்கே 2 கேட்டிருக்காங்க, நீ தான் 1 எழுதுனா போதும். ஒன்று இது அல்லது இது. இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து 2 கொடுத்துருக்கேன். அவங்க 2 எக்ஸாம்பிள் 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் 2 எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பார்க்க பெருசாக இருக்குது, சிம்பிள் விஷயம். நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுட்டேன்னா நீ ஈஸியாக எழுதிடலாம். ரைட்டா? சரிப்பா, ஓகே, ரைட் ரைட் ரைட். கவனிங்க என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாட்டில் எடுத்துக்கோ, திஸ் பாட்டில். இப்போ என்ன பண்ணுறேன், நல்ல பகலில் வெயில் பயங்கரமாக அடிக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்கிறப்ப என்ன பண்ணுறேன், நான் இந்த பாட்டிலில் ஃபுல்லாக ஏரை ஃபில் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஆனால் அந்த பாட்டில் ஃபில் பண்ணப்போ எதுவுமே ஆகலை. மேக்ஸிமம் இதில் என்ன ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிட்டேன். பட் அப்படியே நைட்டு நான் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், ஏசி ரூமில் வச்சுட்டேன். நேரம் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யாரோட ப்ரெஷர் குறைஞ்சிட்டே இருக்குது. யாரோட ப்ரெஷர் குறைய 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 என்ன ஆகுது, இந்த பாட்டிலோட சைஸு டிக்ரீஸ் ஆகிடுது. ரைட்டா? டிக்ரீஸ் ஆகிடுது. ரைட்டா? டே சஞ்சய், திஸ் இஸ் 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸு. அதனால் நீ வந்து 12th மேம் நடத்துவாங்க, மேம் கிட்ட கேளு. டோன்ட் ஸ்பேம் ஹியர். ரைட்டா? ஸ்பேம் பண்ணாதீங்க. சரியா? மேம் போடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ப்ரெஷர் குறையிறப்ப. டே சிம்பிள், டெம்பரேச்சரை குறைச்சா ப்ரெஷர் என்ன பண்ண போகுது, குறையுது. அவ்வளோதான். யார் சொல்லியிருக்கா, நம்மளோட கேலுக்கா சொல்லியிருக்காரு. அப்போ பாரு, சம்மரில் யாரை ஃபில் பண்ணு, காரில் என்ன பண்ணுமா, சம்மரில் நீ யாரை ஃபில் பண்ணுனா, காற்று டயர் ஒன்றும் ஆகாது. அதை தான் கொடுத்துருக்காங்க. த டயர் கேனாட் சேஞ்ச் இட் ஷேப் அண்ட் வால்யூம் பட் வென் த வின்டர் கம்ஸ் pressure inside the tire reduce, shape is also reduced. This confirms that pressure and temperature directly related. அவ்வளோதான். ரைட்டா? directly related. முடிஞ்சு போச்சு. அடுத்து பாரு, ரெண்டாவது the egg in the bottle experiment. உன் வீட்டில் நீ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை யூ கேன் ஈஸிலி ட்ரை இட் அவுட் இன் யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், நீ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நல்லா கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கக்கூடிய பாட்டில் மட்டும் எடுத்துக்கோ. ரொம்ப குட்டியான பாட்டில் எடுத்துக்காத, முட்டை நடுவில் போய் சிக்கிக்கும் கொஞ்சம் பெருசாக. ஆனால் நீ கை வச்சு அமுக்குனா அந்த முட்டை உள்ளே போகக்கூடாது. ரைட்டா? ரைட். ஃபஸ்ட் எக்கை என்ன பண்ண, நல்லா டைட்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு காட்டன் அல்லது ஏதாவது ஒரு பேப்பர் ஏதாவது என்ன அப்படின்னா, நீ உள்ளே வந்து தீ பொருத்தி போட்டுரு. அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். எரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு இந்த மேலே வச்சு. கிளாஸ் பாட்டில் டேக்கன், inside the bottle put some pieces of cotton, fire, then place a boiled egg. ஷெல்லை ரிமூவ் பண்ணிட்டுடா. டே முட்டை ஓட மண்டை மேலே இருக்க கொண்டையை மறக்கிற மாதிரி முட்டை ஓட எடுக்காமல் போட்டுறாத, உள்ளே போகாது. ரைட்டா? முட்டை ஓட எடுத்துகிட்டு போடு. டாப் ஆஃப் த பாட்டில், த டெம்பரேச்சர் இன்சைட் த பாட்டில் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த ஃபயர். ரைட்டா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்றுக்கு என்ன பண்ணும், தீ கப 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 கபன்னு எரியிறப்போ உள்ளே பயங்கரமாக என்ன ஆக போகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது. பை ஸ்கேலிங் த பாட்டில் வித் எக் என்ன பண்ண போகிறேன், யாரை வச்சு மூடிட்டேன். ஃபயர் என்ன ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் அணைஞ்சிரும். அப்போ என்ன ஆகணும், ட்ராப்பிங் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். உடனே என்ன ஆக போகுது, கொஞ்சம் நேரத்துலேயே டெம்பரேச்சர், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்க ஹீட்டோட டெம்பரேச்சர் குறைய 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 ப்ரெஷர் என்ன ஆகுது, குறையுது. ப்ரெஷர் குறைய 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 எக்கு என்ன பண்ணுது, அப்படியே இங்கேன்னு உள்ளே இழுக்குது. அப்போ என்ன பண்ணுது, எக்கு உள்ளே போயிடுது. அதுதான் அங்கே பேசுகிறாங்க. ரைட்டா? டயக்ராம்லாம் வரைய வேண்டாம், திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்டா? நீ எழுதணும். இந்த 6th லெசனை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா அழகாக எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? நீ அழகாக நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும். நீ நல்லா எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும்.
அதுக்காக கதை ஓட்டிடாத. see literally when I was around 2022 நினைக்கிறேன், 23 அங்கே 21-22 பேட்ச், 2021-22 பேட்சில் 11th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் எடுக்கிறேன். ஒரு பையன் எஸ்ஏ எழுதியிருக்கான், ரைட்டா? எஸ்ஏ போயம் எஸ்ஏவா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கான். ஸோ இந்த பேராகிராஃப் he just written a சினிமா சாங் அப்படியே எழுதி வச்சுருக்கான். ஒரு சாங்கை அப்படியே எழுதி வச்சுருக்கான். நான் திருத்திக்கிட்டே வரேன், என்னடா இது நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் இது என்ன இது அப்படின்னு மாஸ்டர் பார்த்தா அப்படியே ஒரு படக்கதையை எழுதி வச்சுருக்கான். அந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணாத, எழுத முடியாது, ரைட்டா? சரியா? நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி கதையெல்லாம் நீ விட முடியாது. டீச்சர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் டுடே. அந்த மாதிரி எழுதுனேன்னா இட் வில் மேக் தம் டு ஆங்க்ரி. அடுத்து ஃபர்தராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஊற்று பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, மார்க் குறைஞ்சிடும். சரியா? உள்ளே இருக்க ஏர் மாலிகூல்ஸ் உள்ளே தாண்ட தங்கப்பில் இருக்கும், ரைட்டா? உள்ளே இருக்க ஏர் மாலிகூல்ஸ் உள்ளே தான் இருக்கும். அது உள்ளே என்னது, அந்த ஏர் தான் கம்ப்ரெஸ் ஆகுது, அந்த ஏரெல்லாம் ப்ரெஷர் குறையுது. அது நல்ல ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பாட்டில் விட்டு வெளியே வரும். ப்ரெஷர் குறைஞ்சனால உள்ளுக்குள்ளே இருக்காங்க, அது என்ன பண்ணுது, அப்படியே சக் பண்ணுது, ரைட்டா? நான் கெமிஸ்ட்ரி டீச்சரே கிடையாது, நான் கெமிஸ்ட்ரியே கிடையாது, ஐம் இன்ஜினியர். நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரியே கிடையாது. சரியா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வில் கோ. Right. Mathematical expression that relates gas, volume and moles. Gas, volume, mole. இதை ரிலேட் பண்ணணுமா? நமக்கு தெரியாத ஃபார்முலாவா? ரைட்டா? டிஸ்கிரைப் இன் வேர்ட்ஸ் வாட் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவில் நம்மளால் அதை எழுதிட முடியும், ரைட்டா? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். உனக்கு தெரியும்ல, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு உனக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன பண்ண முடியாது, அப்படி எழுத முடியாது. நம்ம என்ன பண்ணுமா, வேர்டிங்ஸ் எழுதணுமா? அது ஒரு பெரிய மேட்டரா, அச்சுதல் கலப்பிடலாம். மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் பிட்வீன் வால்யூம் ஆஃப் கேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன அப்படின்னா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். அது உனக்கே தெரியும்ல, நம்மளோட ஃபார்முலா இருக்குல்ல, நம்மளோட மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வால்யூம் இருக்கும், இந்த பக்கம் மோல்ஸ் இருக்கும், இந்த பக்கம் என்ன இருக்கும், நம்மளோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதான் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன். அதை எழுதியாச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தாங்கன்னா v1/n1 இஸ் ஈக்குவல் டு v2/n2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். யாருக்காவது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்ற டவுட் இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா? எப்படி வந்துச்சுன்னு சிம்பிள். v1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n1. அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு n1. அப்போ v1/n1 இஸ் ஈக்குவல் டு k. இதே மாதிரி v2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n2. v2 இஸ் ஈக்குவல் டு k n2. v2/n2 இஸ் ஈக்குவல் டு k. இங்கேயும் k, இங்கேயும் k. அப்போ என்னது, ஈஸி தானே? அப்போ ஈஸி தானே, ரெண்டு பக்கமும் k தானே. அப்போ என்ன பண்ணலாம், v1/n1 இஸ் ஈக்குவல் டு v2/n2 இஸ் ஈக்குவல் டு k. அவ்வளோதான். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, ரைட்டா? அதுதான் என்ன, v1/n1 இஸ் ஈக்குவல் டு v2/n2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ v1 and n1 are the volume and number of moles of gas, v2 are the volume and number of moles of the same gas at different conditions. ஒன்றுமே இல்லைடா டே, இதை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் v1/n1 இஸ் ஈக்குவல் டு v2/n2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நீனா இந்த கொஷினை படித்தேன்னு வச்சுக்கோமே, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீ பயப்படுவ, படிக்கிறது கஷ்டம், நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ புரிஞ்சே எழுதிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கேட்டாங்களா? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்னது, வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n, v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்களா? அப்போ என்ன பண்ணு, v1/n1 இஸ் ஈக்குவல் டு v2/n2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். v1/n1 என்னது, vங்கிறது வால்யூம், கேஸை பற்றி பேசுகிறோம், வால்யூம் ஆஃப் தி கேஸு, n நம்பர் ஆஃப் மோல், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி கேஸ். v2/n2 என்னது, v2/n2வும் அதே வால்யூம், அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். அவ்வளோதான், அட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன் மட்டும் போட்டுக்கோ, அவ்வளோதான். இஃப் த வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இம்புட்டு பெரிய கொஷினுக்கு, ரைட்டா? பார்த்தாலே தெரியல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு, ரைட்? அடுத்து
at certain temperature and pressure volume of the gas is directly proportional to the number of moles. இது தேவையே இல்லை, இது சேம், ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. if you want you can add the fourth point, otherwise you can leave it. That's it. Give the mathematical expression that relates gas volume mole. முடிச்சாச்சு. Describe in words. இதை வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணணுமா? டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. கிளியரா? பார்த்த உடனே இந்த கொஷின் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் நீ யோசிச்சு பாரு, இதுக்கப்புறம் இந்த கொஷினை நீ படிக்கணுமா? இனிமேல் நீ இந்த கொஷினை படிக்கணுமா? இந்த 11th ஸ்டாண்டர்டோட ஹோல் ஜேர்னியில் இந்த கொஷினை நீ படிக்கவே தேவையில்லை. உனக்கு நல்லா தெரியும் இது ரெண்டோட ரிலேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா V is directly proportional to N. ஒரு மார்க் உனக்கு கன்ஃபார்ம் 2 மார்க்கில் வந்துச்சுன்னா ரைட்டா. அடுத்து V1 by N1 is equal to V2 by N2 equal to K எழுத போகிறேன். V1னா என்ன, N1னா என்ன, V2னா என்ன, N2னா என்னன்னு எழுத போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிற? ப்ரெஷர் இன்க்ரீஸ், அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ரைட்டா? அவகேட்ரோலா, ஆமாம் இதான் அவகேட்ரோலா தான் இது. நீ அவகேட்ரோலாவும் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க லான்னு கேட்கல, நீ எழுதுனா எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அவகேட்ரோலாலேருந்து இந்த ரிலேஷனே வந்துச்சு. இந்த ரிலேஷனை கொடுத்ததே அவகேட்ரோ ஹைபோதேசிஸ் தானே, அதில் தான் கொடுத்தாங்க. அதனால் நீ எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ். என்னது நானே பார்க்கலண்ணா, எடுத்து மட்டும்தான் வச்சேன். கொஷின் எல்லாம் என்ன ஏதுன்னு நானும் ரீட் பண்ணல, ஒன்றுமே நானும் புதுசாக பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம். வாட் ஆர் ஐடியல் கேஸஸ்? இன் வாட் வே ரியல் கேஸ் டிஃபர் ஃப்ரம் ஐடியல் கேஸ்? சூப்பர். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம படித்தோம் ஐடியல் கேஸ்லாம் என்ன அப்படின்னு, ரியல் கேஸோட டிஃப்ரென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கொஷினை இப்படி கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். we have a chance to ask write the difference between ideal and real gas அப்படின்னு கூட கேட்பாங்க. சரியா? கவனி. ideal gases are the gas which obey gas law அல்லது gas equation. அதாவது என்னது, யாரை நான் ஐடியல் கேஸ்னு சொல்ல போகிறேன்? ஐடியல் கேஸ்னு ஒருத்தர் நான் சொன்னேன்னா அவன் என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதுதான், gas which obeys gas law or gas equation. gas law அல்லது gas equation ஒபே பண்ணணும். டே, அப்போ இதுக்கு அடுத்து என்ன கேள்வி நம்ம மைண்டில் வரணும்? சார், அந்த கேஸ் லா அல்லது கேஸ் ஈக்குவேஷன் என்ன? அதுதான் PV is equal to nRT. 2 பாயிண்ட் முடிஞ்சா? ஐடியல் கேஸ் ஆர் த கேஸ் தட் ஒபே கேஸ் லா அல்லது கேஸ் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ அந்த கேஸ் லா அல்லது கேஸ் ஈக்குவேஷன் என்னது? அதுதான் PV is equal to nRT. ரைட்டா? முடிஞ்சு. நெக்ஸ்ட், ரியல் கேஸ் டூ நாட் ஒபே. அப்படியே செகண்ட் பாயிண்ட் எழுதுறாங்க, டூ நாட் ஒபே த கேஸ் ஈக்குவேஷன். எந்த கேஸ் ஈக்குவேஷன்? PV is equal to nRT ஒபே பண்ணாதான். The deviation of real gas from ideal behavior is measured in terms of PV to nRT. This term is compression factor. Z ன்னு ஒரு டேர்ம் பார்த்தோம் நம்ம, ரைட்டா? Z ன்னு ஒன்று பார்த்தோம். அதாவது நார்மலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா, ஐடியல் கேஸுங்கிறது எப்பயுமே இப்படி தான் இருக்கும், ப்ரெஷர் வால்யூமுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. ஐடியல் கேஸ் இஸ் அ இமேஜினரி கேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐடியல் கேஸ் நம்ம வந்து கொஷின் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரியலாக இருக்கக்கூடிய நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட், சரியா? கவனம். சரியா? இப்போ டீவியேஷன். அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, PV by nRT. இவன் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. ரைட்? இந்த nRTயை இந்த பக்கம் டிவிஷனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேல்யூவை இசட்னு சொல்கிறாங்க. இந்த இசட் தான் வித்தியாசம், இந்த இசட் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டீவியேஷன். The deviation of real gas from ideal gas is measured in terms of ratio of. ratio என்னது? division. ratio division என்ன டிவிஷன்? ப்ரெஷர் வால்யூமுக்கும் nRTக்கும், PVக்கும் nRTக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டீவியேஷன். அது என்ன சொல்கிறாங்க? ஈக்குவல் டு Z. that's it. is that clear? டே, புரிஞ்சுதாடா பசங்களா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கிளியரா? யாருக்காவது இந்த 3 பாயிண்ட்டு டவுட் இருக்கா? இந்த 3 பாயிண்ட்டு டவுட் இருக்கா? இருக்காது. டே, பார்க்க உனக்கு கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் மாதிரி இருக்கும், அதெல்லாம் 3 மார்க் தான். 11th 12th நீ 11th நல்லா ட்ரைன் அப் ஆகிக்கோ. 12th ஸ்டாண்டர்ட்லலாம் மொக்க கொஷினாக இருக்கும். ஆனால்
that always comes in 3 marks. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? சூப்பர், குட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இசட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த இசட்டு ஐடியல் கேஸுக்கு என்ன, ரியல் கேஸ்க்கு என்ன? ரைட்டா? ஐடியல் கேஸ்க்கு என்ன, ரியல் கேஸ்க்கு என்ன? செகண்ட் பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. இந்த ஈக்குவேஷனை யார் யாரெல்லாம் ஒபே பண்ணலையோ, இந்த கண்டிஷனுக்கு கீழே வரல, ஆகா வரேன் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இந்த 3 பாயிண்ட்டு அந்த ஃப்ளோவே போயிடுதுடா. ரைட் சரி, கவனி. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, PV is equal to NRTக்கு யார் யார் ஒபே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஐடியல் கேஸ். யார் யாரெல்லாம் PV is equal to NRTக்கு ஒபே பண்ணலையோ அவங்க தான் ரியல் கேஸ். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ்க்கு அவங்க பேர் என்ன வைக்கிறாங்க? கிவிங் அ நேம் அஸ் கம்ப்ரெஷன் ஃபேக்டர். என்ன பேர் வைக்கிறாங்க? கம்ப்ரெஷன் ஃபேக்டர்னு வைக்கிறாங்க. தட் இஸ் இசட். இந்த இசட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இசட் இஸ் ஈக்குவல் டு PV by NRT. அவ்வளோதான். நீ இதை மட்டும் எழுதினாலே போதும். ரைட்டா? இது ரெண்டுக்கும் எழுதிட்டு கம்ப்ரெஷன் ஃபேக்டர் இசட் ஈக்குவல் டு PV by NRT. இசட் இஸ் த டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ். இசட் இஸ் த டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் அப்படின்னு போடு. ரைட்டா? சொல்லியாச்சு. இப்போ ஐடியல் கேஸ் அப்படின்னா இசட்டோட வேல்யூ 1 இப்படி சொல்லுவோம் நம்ம. இஃப் இசட் ஈக்குவல் டு 1 தென் இட் இஸ் ஐடியல் கேஸ். ஏன்னா நீ கவனி, இப்போ இங்கே நான் 1 போட்டுட்டேன்னா என்ன ஆகும்? இந்த NRT இங்கிட்டு வந்துடுமா? அப்போ என்ன ஆகிடுது? PV is equal to NRT மாறிடுமா? ரைட்டா? பரவாயில்ல, வாங்க. ரைட்டா? PV is equal to NRT இந்த பக்கம் போயிடுச்சுன்னா Z equal to 1 இருந்தால் தானே இந்த NRT இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப வரும். அப்போ PV is equal to NRTன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனை திருப்பி கிடச்சிடும். அப்போ ஐடியல் கேஸ். Z equal to 1னா ஐடியல் கேஸு. ரியல் கேஸ்க்கு 1 விட Z பெருசாக இருக்கலாம் அல்லது 1 விட Z கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ரைட், சரியா? நல்லா கவனி. ஹை ப்ரெஷரில், அட் ஹை ப்ரெஷர் ரியல் கேஸோட Z வேல்யூ 1 விட அதிகமாக இருக்குமா? ரைட்டா? ரியல் கேஸோட வேல்யூ 1. இன்டர்மீடியட் ப்ரெஷர் 1 விட கம்மியாக இருக்கும். சிம்பிள் பாயிண்ட். ரைட்டா? சிம்பிள் பாயிண்ட். ரைட்டா? ரைட்டுக்கா? ஓகேவா? ரைட்டா? அடுத்து ரைட். இப்போ என்ன அப்படின்னா 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 1 விட அதிகமாகவும் இசட் வேல்யூ இருக்கும், 1 விட கம்மியாகவும் இருக்கும். எப்போ அதிகமாக இருக்க போது? ஹை ப்ரெஷரில் 1 விட, அதாவது 1 விட அதிகமாக இருக்கும். ஹை ப்ரெஷர் அப்போ ஹை வேல்யூ ஹையாக இருக்குன்னா எப்போ ஹையாக இருக்க போகுது? இசட் வேல்யூ 1 விட எப்போ அதிகமாக இருக்க போது? ஹை ப்ரெஷரில். இன்டர்மீடியட் ப்ரெஷரில் கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? அடுத்து பாரு, above the boil point. பாயில் பாயிண்ட் என்னது? ஒன்றுமே கிடையாது, இந்த இசட் தான் சொல்ல போகிறாங்க. பாயில் பாயிண்ட் 1 is greater than Z for real gas and below the boil point the real gas first show a decrease of our Z reaches a minimum and then increases with the increase in pressure. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம புக்கு தேவையே. புக்கில் ஒன்று ஞாபகம் இருக்காது நடத்துனது யாருக்காவது? இந்த 4th 6th பாயிண்ட் புக்கு ஓப்பன் பண்ணால் வீடியோ கட் ஆகுது. ஓகே, இந்த யூ ஜஸ்ட் கீப் திஸ் 1 பாயிண்ட். இந்த 1 பாயிண்ட் மட்டும் வச்சுரு. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் இன்றைக்கி முடியாது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இது வரைக்கும் எழுத முடியும். ஸோ இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சதில்ல? அப் டு திஸ் 5th பாயிண்ட் இட் இஸ் கிளியர்? எஸ் ஃபைசல், அனு, கமான் கைஸ். 12th கிளாஸ் இல்லையா? அதான் இங்கே ஆஜர் ஆகிட்டீங்களா எல்லோரும்? ஓகே ரைட். டே ஓகே வாடா, கேன் யூ அட்ஜஸ்ட் செட்? நீ அது ஒன்று மட்டும் எனக்காக பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இந்த 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க இந்த 6th பாயிண்ட் ஏன்னா இதுக்கு ஒரு கிராஃப் வேணும். நம்ம புக்கில் ஒரு கிராஃப் இருக்குது. ரைட்டா? அதுலேருந்து நான் உனக்கு சொல்கிறேன். அதை நான் சொல்லாமல் உனக்கு சொன்னால் புரியாது. அதனால் அது மட்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சூப்பர். இது நம்ம கிளாஸ் நடத்துகிறப்பயே பார்த்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் திஸ். கேன் அ வாண்டர் வால்ஸ் கேஸ் வித் A equal to 0 be liquefied? A equal to 0 இருந்தால் liquefy ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? A எங்கேருந்து வந்துச்சு? வாட் இஸ் A? யாருக்காவது வாண்டர்வால் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? இந்த லெசனோட முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். கரெக்டாக? இந்த லெசனோட ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷினில் வரும். என்ன ஃபார்முலா அப்படின்னா
கரெக்ஷன் ஃபேக்டர் போட்டு வரும் p ப்ளஸ் என்னது ஒரு நிமிஷம் an² அடுத்து இன்ட்டு ஒரு நாள் ஒரு பெரிய டெரிவேஷன் நம்ம டிரைவ் பண்ணோம் இன்ட்டு அதுக்கப்புறம் v மைனஸ் என்பி இஸ் ஈக்குவல் டு nRT கரெக்டா? வான் டெர் வால் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம பார்த்தோமா இப்படி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் ரைட்டா? அதாவது PV இஸ் ஈக்குவல் டு nRT தான் இப்படி ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு. இந்த இசட் வேல்யூலாம் வந்துச்சுல அதனால என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரைட்டா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் யூ கேன் எக்ஸ்பெக்டட் இன் யுவர் மிட் டேர்ம் அல்லது பப்ளிக். மிட் டேர்மில் ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை. இந்த கொஷின் ஃபுல் 5 மார்க் வரும். கேட்டால் 5 மார்க்காக கேட்பாங்க ரைட்டா? தே வில் ஆஸ்க் இட் இன் ஃபுல் 5 மார்க் கொஷின். ஆனால் ரொம்ப ரேரு. பப்ளிக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மிட் டேர்மில் இட் இஸ் ஹேவிங் எ லிட்டில் எக்ஸ்பெக்டன்சி கொஞ்சம் கம்மி. ஆனால் நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி. நான் இன்னும் ஒரு 2 தடவை அதை நடத்துவேன் சரியா? 2 நாள் அதை நான் நடத்துவேன். அப்போ நீ கவனிச்சுக்கோ, அந்த ஈக்குவேஷனை படிச்சிடலாம். A equal to 0 ஃபார் வான் டெர் வால் கேஸ். என்ன கேட்டிருக்காங்க? A equal to 0. கேன் அ வான் டெர் வால் கேஸ் வித் A equal to 0 பி லிக்விஃபைடு? உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? உங்கள் வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் இருக்கா? நம்ம எல்லார் வீட்லையுமே எல்பிஜி சிலிண்டர் இருக்குது கரெக்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ? டெல் மீ வெதர் வி ஹேவ் எல்பிஜி சிலிண்டர் ஆர் நாட்? எஸ். அது எப்படி இருக்கு? லிக்விடாக இருக்கா கேஸாக இருக்கா? ஓ செமினார் வேறு எடுத்தியா? வெரி குட் ரைட். ஸோ நம்ம வீட்டில் தெரியுமா பாரா? டெல் மீ வெதர் த எல்பிஜி சிலிண்டர் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் ஆர் கேஸஸ் ஸ்டேட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் லிக்விடாக இருக்கா கேஸாக இருக்கா? சரியான கொஷினில் அதுக்கு பேர் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். நானே ஆன்சர் சொல்லிட்டேன். லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். சி தட் இஸ் த ஆன்சர். லிக்விஃபைடுனா என்னது? திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு ரைட்டா? திரவமாக்கப்பட்ட அதாவது கேஸை லிக்விடாக மாற்றி வச்சுருக்கேன். எப்படி லிக்விடாக மாற்றி வச்சுருக்கேன்? ஹை ப்ரெஷரில். நீ நல்லா யோசிச்சு பாரு. கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் வெரி க்ளோசர் டு ஈச் அதர் அல்லது தள்ளி இருக்குமா? கிளாஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே டண்டக் 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 இப்படி இருக்கும் ரைட்டா? இப்படி தானே இருக்கும். கேஸ் மாலிகுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று நடுவில் அதிகமான கேப்பில் இருக்கும் கரெக்டாக? அதிகமான கேப்பில் இருக்கும். வேற லிக்விட் எப்படி இருக்கும்? லிக்விட் வந்து கொஞ்சம் இப்படி பக்கத்தில் இருக்கும். சாலிட்னா என்ன பண்ணும்? இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க போது ரைட்டா? சாலிட்னா என்னது? ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்? இப்படி இருக்க கேஸ் எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறேன். அழுத்தி நல்லா அழுத்தி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆக போகுது? இங்கே இருந்த கேப்ஸ் எல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சு லிக்விடுக்குரிய ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போ அட் ஹை ப்ரெஷர் பாடி ஸ்ப்ரே இருக்கா? பாடி ஸ்ப்ரே இட் இஸ் நாட் சென்ட், பர்ஃப்யூம் இல்லை, பாடி ஸ்ப்ரே பார்த்துருக்கீங்க? குளிக்கி பாருங்க. உங்கள் வீட்டில் பாடி ஸ்ப்ரே இருந்தால் கடைக்கு போனேன்னா கூட யூ ஜஸ்ட் ஷேக் இட் அவுட். ஷேக் பண்ண என்ன உனக்கு லிக்விட் சவுண்ட் கேட்கும். ஆனால் நம்ம சிலிண்டரை எடுத்து நீ அப்படி ஆட்ட முடியாது. அது பயங்கர வெயிட் இருக்குது. 15 கிலோ 20 கிலோ இருக்கும்ல, அது ஒரு நாள் ஆட்டி பார்க்க முடியாது. ஆட்டி பார்த்தா தெரியும். இன்னொன்று அது ஃபுல்லாக இருக்கும், அதனால் நமக்கு தெரியாது. ஸோ அது லிக்விட் இருக்கிறது உனக்கு தெரியும். ஸோ அதுவும் ஹை ப்ரெஷரில் இருக்குது. சரி, எனக்கு திடீர்னு ஒரு கொஷின் இருந்துச்சு. இந்த ரூம் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. ஏன் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை? நம்மளோட சென்ட் பாட்டில்லாம் பர்ஃப்யூம் பார்த்துருக்கா? லிக்விடாகவே உன் கண்ணுக்கு தெரியும். சென்ட்டு பிளிச் அப்படி அடிக்கிறது இல்லை, பிஸ்ன்னு அடிக்கிறதெல்லாம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். வேற அப்படி அடிக்கிறதுலாம் கலர் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். வை? நம்ம வீட்டில் இருக்க எல்பிஜி சிலிண்டர் கூட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கேன். வெரி குட். ஓகேடா, ஓகே. லைவ் அட்டன் பண்ணுறீங்களா? ஓகே, குட். உங்கள் பேரையும் காணாதான். தட்ஸ் குட். கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணுவாங்கப்பா, டோன்ட் வரி.
ஃபார் கம்ப்ரஸிங். ஓகே, நீ இன்னொன்று பார்த்துருக்கியா? கேஸ் தண்ணி லாரி அதுக்கப்புறம் பெட்ரோலியம் கேஸு இதெல்லாம் ஏற்றிட்டு வர வண்டியை பார்த்துருக்கியா? எப்படி இருக்கும்? உருண்டையாக தான் இருக்கும். பார்த்துருக்கியா? ரைட். ஹேவ் யூ நோட்டிஸ் தட்? சி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹை ப்ரெஷரில் வைக்க போகிறோம். ரைட்டா? ஹை ப்ரெஷரில் வைக்க போகிறோம். வேறஸ் அந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் இருக்கப்ப இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்போ அல்லது ரெக்டாங்கிள் டைப்லையோ நான் பாக்ஸை வச்சேன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க? திஸ் கார்னர் வில் ஈஸிலி கெட் ரப்ச்சர்டு. ஈஸியாக என்ன பண்ணிவிடுமா? பொழந்துட்டு வெளியே வந்துடும். ரைட்டா? ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல என்ன பண்ண போகுது? ஈஸியாக டமால் டுமில் அடித்து அந்த இடத்த ஈஸியாக உடச்சிருமா? ரவுண்டாக இருந்தால் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இஃப் இட் இஸ் சர்க்கிள், ஹிட் ஆகிட்டு திருப்பி வந்துடும். திருப்பி எங்கே போனாலும் திரும்ப பட்டு அந்த கேஸ் மாலிகூல்ஸ்னால ஒரு இடத்துல ப்ரெஷரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரைட்டா? டியூ டு ப்ரெஷர். ரைட்டா? கவனம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால. ரைட்டா? அது லிக்விடாக இருக்கும். லிக்விடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று, when we are going to ஷிப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஷிப் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஷிப்போட லென்த்தே பார்த்தா அப்படின்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் இருக்கும் நார்மலாக ஷிப்பு. அவ்வளோ உன்னோட வாட்டர் பாட்டில் நீ கவனிச்சு பார்த்துருக்கியா? ரைட்டா? இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் கன்சிடர் திஸ் இஸ் அ ஷிப். இப்போ பார்த்தேன் அப்படின்னா இப்போ பாரு, தண்ணி இதில் கொஞ்சோண்டு இருக்கணும், தெரியுதா? கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது. ரைட்டா? கொஞ்சோண்டு இருக்குது, அதனால் பெரிய எஃபெக்ட்ஸ் இருக்காது. வேறஸ் இதில் தண்ணி இருக்குது, இங்கே பாரு, இது இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா பாரு, ஷிப்பு முன்னாடி போகுது, தண்ணிக்குள்ளே இப்படி ஆடிச்சுன்னா இந்த தண்ணி எப்படி ஃபோர்ஸாக போய் அடிக்குது பாரு. இங்கே இருந்து தண்ணி இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன், இப்படி பண்ணேன்னா இது போய் நேராக என்ன பண்ணும்? இந்த பக்கம் போய் டமால் டுமில் இடிக்க போகுது. ரைட்டா? இந்த மாதிரி போய் மேலே கீழே இடிக்கும். இப்படி இடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சீக்கிரமாக இது உடஞ்சி போயிடும். அதனால தான் என்ன அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் எல்லாமே கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நடுவில் பல்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நடுவில் பிரிச்சுருவாங்க. இது மொத்தமாக ஒரே கண்டெய்னர். நம்ம லாரியே பெட்ரோல் டீசல்லாம் ஏற்றிட்டு வருதுல, அந்த லாரியே நீ உள்ளே பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே சிலிண்டராக இருக்காது, அது எல்லாமே நடுவில் கட்டாக இருக்கும். அந்த கட்டுலையுமே பார்த்த அப்படின்னா அங்கங்கே ஓட்ட வேறு இருக்கும். ஸோ தட் இந்த தண்ணி என்ன பண்ணாது? மொத்தமாக போய் ஃபோர்ஸ். வண்டி பிரேக் போடுறப்ப என்ன ஆகும்? தண்ணி ஃபுல்லாக முன்னாடி வரும். பிரேக் போட்டு அடுத்த செகண்ட் டபக்குன்னு பின்னாடி போகும். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? சீக்கிரமாக வண்டி முன்னாடி பின்னாடி சாஞ்சிரும்ல. யோசிச்சு பார்த்துருக்கியா? பஸ்ஸை பிரேக் போடுறாங்க, பஸ் நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளே எவ்வளோ ஃபோர்ஸாக போகிறோம், அவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஆயில் வாட்டர் வந்து புளுக்குன்னு முன்னாடி இடிக்குது. இடித்த உடனே வண்டி நின்று அடுத்த செகண்ட் திருப்பி அப்படியே பின்னாடி போய் இடிக்குது. அப்போ எப்படி இருக்கும் பாரு எஃபெக்ட். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் டிசைன் அப்படி வச்சுருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸில் வச்சு பிரிச்சுருவாங்க. அப்போ ஃபோர்ஸ் கம்மியாகிடும், இப்போ இடிக்கிற ஃபோர்ஸ் கம்மியாகிடும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன அப்படின்னா A=0 இருந்தால் அவங்கள லிக்விஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரியல் கேஸ். ரைட்டா? A=0 ஃபார் வான் டெர் வால் கேஸ், தட் இஸ் ஃபார் அ ரியல் கேஸ். ரைட்டா? ஏ பற்றி பேசுகிறோனாலே எனக்கு ரியல் கேஸ். A0வாக இருந்துச்சுன்னா கேனாட் பி லிக்விஃபைடு. ஏன்னா இந்த டேர்மே இல்லைன்னா அது ஐடியல் கேஸ். கரெக்டாக? இந்த டேர்மே இல்லைன்னா அது ஐடியல் கேஸாக மாறிடும், பீன்னு வந்துடும். ரைட்டா? அப்போ இந்த டேர்ம் இருக்குன்னா அந்த டேர்முக்கு வேல்யூ இருக்கணும். நீங்கள் இப்போ அதுக்கு 0 போட்டால் எப்படி லிக்விஃபை பண்ண முடியாது. there is a less interaction between the molecules of gas. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா interaction between the gas. இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டு வரணும் பக்கத்தில் லிக்விட் மாதிரி. இவங்க 2 பேர் கம்மியாக இருக்காங்க. ஏங்கிறது என்ன பண்ண போகுது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸை மெஷர் பண்ண போகுது. ரைட்டா? அதனால தான். சரியா? அதனால் என்னது கம்மியாக இருக்குது. அப்போ ஏங்கிறது என்னது? மெஷர் ஆஃப் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் between the molecules of the gas. If A is equal to 0, van der Waals force of attraction is very less and gas cannot be liquefied. Simple. A0 நான் இந்த क्वेश्चனுக்கு 2 வார்த்தை எழுதுனா போதும். 2 வார்த்தை. என்ன அப்படின்னா A=0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? கேன். அப்போ என்ன அர்த்தம்? இட் cannot be liquefied. ஏன்னா A=0னா the attractive force between the particles will be less. ஏங்கிறத என்ன பண்ண போகுது? ஏன்ற வேல்யூ தான் என்ன சொல்ல போகுது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த கேஸை சொல்ல போகுது. அட் இஸ் அ மெஷர்மெண்ட். இந்த 2 பேருக்குரிய மெஷர்மெண்ட். அப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0. அட்ராக்டிவ் ஃபோர்ஸே இல்லையா, அவன் இஷ்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கான. அப்புறம் எப்படி லிக்விஃபை ஆக முடியும்?
liquefied ஆகணும்னா particles has to come closer. வரலன்னா என்ன பண்ண முடியும்? வராதுல. அப்போ பிரச்சனை இருக்கா? ஸோ அப்போ it cannot come closer, so nothing will happen. ஸோ அப்போ attraction நடக்காது. That's it. புரிஞ்சுதா? clear-ஆ? ரைட்டா? லாஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? if A is equal to 0, அதான் சொன்னேன். A equal to 0னா force of attraction very less, attractive force கம்மியாக இருக்க போகுது. அதனால என்ன பண்ண போகுது? அப்போ gas cannot be liquefied. அவ்வளோதான். ரைட்டா? புரிஞ்சுதா? டே இன்னைக்கு இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே டாப்பிக்கு திருப்பி இன்னொரு தடவை நான் புக் பேக் கொஷின் ஒன் ஷார்ட் ரிவிஷன் போடுறப்ப ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் இட்ரா, கவனண்டா. இதை திருப்பி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சேம் திங் அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கை நம்மளோட டெய்லி கேப்சூலில் இந்த சாப்டர் தான் வரப்போகுது. அடுத்து நம்ம இதான் படிக்க போகிறோம். நாளைக்கு டெய்லி கேப்சூல் இதான் வரப்போகுது. கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க கொஷினை. செம்மையான கொஷின்ல சரியான கொஷின். என்னவா, இது ஃபுல்லாக கேஸ் இருக்குது. இந்த செவுத்து அதாவது உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, இந்த வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சோண்டு ஃபெவிஸ்டிக்கை ஊற்றி வச்சுருக்கேன். நான் ரைட்டா ஃபெவிஸ்டிக்கை ஊற்றிட்டு வெறும் வால்ஸ் கண்டெய்னரோட வால்ஸ் உள்பக்க செவுத்தில் மட்டும் ஃபெவிஸ்டிக்கை ஒட்டி வச்சுட்டு உள்ளே ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் அனுப்புகிறேன். கவனி எப்படி இருக்குன்னு. சரி, உன்னால் இமேஜின் பண்ண முடியுதா? ரைட்டா இமேஜின் பண்ண முடியுதா? உள்ளே பாரு எப்படி போகுது அப்படின்னு. ஓகே, கவனி. Suppose there is a tiny sticky area on the wall, right? Wall of a container of a gas. Molecules hitting this area stick there permanently. அதில் போய் ஸ்டிக் ஒட்டுறதுல என்ன பண்ணுதான்? பர்மனெண்ட்டாக ஒட்டிக்குதான். Is the pressure greater or lesser than the ordinary area? நார்மல் வாட்டர் பாட்டிலில் இருக்கிறத விட இப்போ ப்ரெஷர் அதிகமாகுமா கம்மியாகுமா? ரைட்டா? அதிகமாகுமா கம்மியாகுமா? பாரு. Molecules hitting the tiny sticky area on the wall of container of gas moves faster as they get closer to the adhesive surface. But this effect is not permanent. Pressure on the sticky wall is greater than the ordinary area. என்ன சொல்கிறாங்க? ஒன்றுமே புரியலையே. Molecules hitting the tiny sticky area, கொஞ்சோண்டு sticky area இருக்கு on the wall of the container of a, ஏதோ தப்பா டைப் பண்ணியிருக்கேன் போலயே. Molecules hitting the tiny sticky area on the wall of the container of gas moves faster as they get closer to the adhesive surface. But this effect is not permanent. The pressure on the sticky wall is greater than on the ordinary area of the wall. Okay, right. So என்ன அப்படின்னா see greaterனு கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ்ன்றீங்க. கிரேட்டர்டா தானியா, இட் இஸ் கிரேட்டர். ரைட்டா? ரைட். கவனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ மாலிகுல்ஸ் ரைட்டா ஒரு டைனி ஏரியா வால்ஸில் டைனி ஸ்டிக்கி ஏரியா ஃபுல்லாக இல்லை. நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தப்பு. ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு ஸ்மால் டைனி ஏரியாவில் என்ன அப்படின்னா மாலிகுல்ஸ் போய் அட்ஹர் ஆகிடுச்சு. ரைட்டாக மாலிகுல்ஸ் போய் என்ன பண்ணிடுச்சு? ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் நான்? கேஸ் உள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நார்மல் பாட்டிலில் 5 bar ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த பாட்டில்லையும் 5 bar ப்ரெஷர் நான் கொடுத்தது சேம். ஆனால் அந்த ஸ்டிக்கி ஏரியாவில் மட்டும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி மாலிகுல்ஸ் இருக்குது, அடுத்து வரக்கூடிய மாலிகுல்ஸும் அதை போய் புஷ் பண்ணுது. முன்னாடிலாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவனி, நான் டயக்ராம் வரைகிறேன். இது ஆர்டினரி வால். ஆர்டினரி வாலில் இப்போ 2 மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்து இங்கேருந்து ஒரு மாலிகுல்ஸ் வருதுன்னா கொஞ்சம் இவங்களால் என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் ஆக முடியும். தே கேன் ஹாவ் அ லிட்டில் பிட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் கைடில் என்ன இருக்குது? டிக்ரீஸ்னு இருக்கா? ஓ மை காட், தென் வி ஹேவ் டு செக். கைடில் டிக்ரீஸ்னு இருக்கா? விச் கைடா? சுரா கைடா? டைப்ஸ் ஆஃப் கொஷின் இன்னும் ஒரு 1 வீக் ஆகும். இந்த ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுரா கைடு
ஒரு நிமிஷம் யார் மிஸ்டேக்கு if there is a tiny sticky area in a wall of the container of the case, the pressure of the specific shall be higher than the surrounding area due to the molecules but yes. Okay, right. Got it. Right. So, how will you measure the pressure? Pressure எப்படி நம்ம measure பண்ணுவோம்? Pressure என்னது? Force into area வா? Pressure formula என்ன? Pressure is equal to force by area வா? Right? First midterm ஜூலைல தான், ஜூலை 3rd week. சொல்லுங்க, force by area சொல்லலாமா? கவனி, இப்போ இதான் வால், ரைட்டா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து நார்மல் ஆர்டினரி வால்ஸில் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி வால்ஸில் இருக்குது ஃபோர்ஸ் பை ஏரியா. வெரி குட். இது ஆர்டினரியாக இருக்குது. இப்போ பார்த்தேன்னா அடுத்து புதுசாக யாராவது ஒருத்தவங்க வராங்க, ஸ்டிக் ஆகலை, ஒட்டாத வால். அப்போ என்ன பண்ண போகுது, இந்த மாலிகூல்ஸ் ஹீட் பண்ணிட்டு போகுது. அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த செவர் மேலே நிறைய பேர் வந்து மோத முடியும். அப்போ number of particles hitting the wall increases. Number of particles hitting the wall, நம்மளோட கண்டெய்னர் வால்ல ஹிட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கு. whereas ஸ்டிக்கி வால்ல இந்த மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கு, வெறும் 4 பேர், இவனுங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் இங்கே நிறைய பேர் கொடுக்காங்க, நிறைய பேர் சேர்ந்து ஒரு காரை தள்ளுறாங்க. 4 பேர் தான் ஒரு காரை தள்ளுறாங்க, ரைட்டா? மீதி இருக்கவங்களாம் இந்த 4 பேரை தள்ளுறாங்களாம். எஃபெக்ட் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? அதாவது ஒரு காரை 10 பேரும் தனித்தனியாக காரை தள்ளுறதுக்கும் ஒரு 4 பேர் காரை தள்ளுறாங்க, அந்த 4 பேரை பின்னாடி நிறைய பேர் தள்ளுறாங்க. அப்போ வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ரைட்டா? அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ரைட்டா? டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லையா? எஸ். reduces. pressure என்ன பண்ண போகுது, reduce ஆக போகுது. அப்போ pressure on a sticky wall is lesser than on ordinary area. தனித்தனியாக காரை தள்ளுறதுக்கும் ஆல்ரெடி ஒருத்தவங்க தள்ளுறாங்க, அவங்க பின்னாடி போய் நம்ம தள்ளினா அவங்க மேலே கொஞ்சம் ப்ரெஷர் போகுதில்ல, மிச்ச ப்ரெஷர் தான் இங்கே வரப்போகுது. ஸோ ரெடியூசஸ். அப்போ என்ன பண்ண போகுது, pressure on a sticky wall lesser than the ordinary. ரைட்டா? அடுத்து என்ன எவ்வளோ பெரிய கொஷினாக இருக்குது. இது நான் ஷார்ட்கட், இது வந்து 4 கொஷின் தனித்தனியாக இருக்குது. ஓகே, ரைட். ஐ திங்க் இட்ஸ் பீன் 1 hour. ஸோ டுமாரோ வி வில் கண்டினியூ திஸ். ஓகே. ஸ்டிக்கி வாலில் நிறைய ஏர் மாலிகூல்ஸ் இருக்காது, ஸ்டிக்கி வாலில் கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாரு, இவங்க ஒட்டிக்கிட்டாங்க, அடுத்து வரவங்களே இவங்க பின்னாடி தானே இருப்பாங்க. அடுத்து வரவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு கார் இருக்குது, ரைட்டா? கார் மேலே யார் போய் ஒட்டும், கார் மேலே நான் ஃபஸ்ட்டு போய் ஒட்டிட்டேன், என் பக்கத்தில் நீங்களாம் வந்து ஒட்டிட்டீங்க, ரைட்டா? நம்ம ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கார் மேலே வந்து ஒட்ட முடியுமா? ஒட்ட முடியாது, அவங்க வந்து ஒட்டுறது கஷ்டம். வேறஸ் ஃப்ரீ மாலிகூல்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னா நான் கொஞ்சம் அங்கிட்டுக்கலாம், அப்போ என் கேப்பில் கொஞ்சம் ஒருத்தவங்க வரலாம், ஒருத்தவங்க கையை என் கேப்பில் விடலாம், ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், அவங்க தலையை கேப்பில் விடலாம், அந்த மாதிரி, ரைட்டா? ஸோ அதுதான், சரியா? ஸோ கேப் இருக்கும். பட் ஸ்டிக்கி மாலிகூல்ஸ் இருந்தால் கேப்பே இருக்காது, அதான் விஷயம், சரியா? ரைட்? கிளியர்? புரிஞ்சுதா? ரைட்டா? So we will end with this 31st question. Tomorrow we will continue from 32, question number 32. Okay? ரைட்டா? பண்ணலாமா? கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ நாளைக்கு நான் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரோட வரேன். ஸோ தேட் we will have it. நாளைக்கு உனக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துறேன், ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். ஓகே, எனக்கு தெரியும் கனிஷ் தானே, மோகன் சுகன்யாங்கிறது கனிஷ் தானே, கனிஷா சாதனாவா, எனக்கு 2 பேர் இன்னும் ஐ ஹேவ் அ கன்ஃபியூஷன். ஐ திங்க் கனிஷ்கா. ஸ்கூல் டு ஸ்கூல் மாறுமா சார் மிட் டேர்ம் எக்ஸாம்? எஸ், டெஃபினட்டாக. ஸ்கூல் டு ஸ்கூல் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் தான் மாறும். ஒரே டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். போர்ஷனில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி கொஷின் பேட்டர்ன் சேஞ்ச் இருக்கும், கொஷின் பேட்டர்னில் சேஞ்ச் இருக்கும். ஜேபி நான் சொல்லிட்டேன்ப்பா, ஸ்கூலுக்கு ஸ்கூல் மாறும்டா, மாறும். எஸ், ஓகே, ரைட். சரிப்பா, போய் படிங்க, யூஸ் த டைம் வெல்.
ஓகே, டாடா பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா பபாய், see you. எஸ், டெய்லி ஈவினிங் 6:37 6 to 9 ஏதாவது ஒரு டைமில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, 6 to 9 ஏதாவது ஒரு டைமில் கிளாஸ் இருக்கும். ஓகே, டாடா பபாய், see you.